திருப்பத்தூர் அருகே சுமார் 2.5 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்திச் சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து. எங்கிருந்து எங்கு செல்கிறது என வருவாய்த்துறை மற்றும் போலீசார் விசாரணை. தேர்தல் நடத்தை அமலில் பல்வேறு சோதனைகளை கடந்தும் ரேஷன் அரிசி கடத்திச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. சிவகங்கையிலிருந்து காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூரை நோக்கி ஒரு சரக்கு வாகனம் சென்று கொண்டிருந்தது. இந்த சரக்கு வாகனம் திருப்பத்தூர் அருகே புதிதாக போடப்பட்டு வரும் வாணியங்காடு தேசிய நெடுஞ்சாலை விரிசுழி ஆற்றுப்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது டயர் வெடித்து இடதுபுறம் பின் சக்கரம் கழண்டு நிலை தடுமாறி நடு ரோட்டிலேயே தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதில் இருந்து அரிசி மூட்டைகளும் நடு ரோட்டில் சிதறி கிடந்தது. இவ்வழியாக சென்ற பொதுமக்கள் பார்த்து திருக்கோஷ்டியூர் நகர் போலீசாருக்கும் திருப்பத்தூர் வட்ட வழங்கு தனி வருவாய் அலுவலருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தனி வருவாய் ஆய்வாளர் ரமேஷ் விபத்துக்குள்ளான சரக்கு வாகனத்திலிருந்து ரேஷன் அரிசி என கண்டுபிடித்து தாசில்தாருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு வந்து தாசில்தார் ஆய்வு மேற்கொண்டார். பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கோஷ்டியூர் காவல் ஆய்வாளர் விசாரித்து வருகின்றனர். அப்போது இந்த சரக்கு வாகனத்தில் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளில் 2.5 டன் மதிப்புமிக்க ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நூதன முறையில் ரேஷன் அரிசியை கடத்தி வந்த வாகனத்தை கைப்பற்றி இந்த ரேஷன் அரிசியை கடத்தி வந்தது யார், எங்கிருந்து இவற்றை கடத்தி கொண்டு வந்தனர் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதோடு தப்பி ஓடிய ஓட்டுநரையும் தேடி வருகின்றனர். கீழே விழுந்து கிடந்த வாகனத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது இந்த அரிசி மூட்டைகளை பள்ளத்தூருக்கு ஏற்றி செல்ல சொன்னதாக கூறி வந்த மற்றொரு சரக்கு வாகன ஓட்டுநரை வட்ட வழங்கல் துறை தனி ஆய்வாளர் பிடித்து விசாரித்த பொழுது வாகனத்தை அங்கே விட்டுவிட்டு மெதுவாக நழுவி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதனையடுத்து அந்த வாகனத்தை ஆய்வு செய்த பொழுது உள்ளே ரேஷன் அரிசிகள் சிதறி கிடந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் நடத்தை அமலில் இருக்கும்போது பல்வேறு ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் அதனை கடந்தும் பயப்படாமல் ரேஷன் அரிசிகளை கடத்திச் சென்ற நபர்கள் யார் என போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.